திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பகை காரணமாக மணி என்பவர் தூண்டுதலின் பேரில் தான் இதை செய்ததாகவும் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் தன்னை கொலை செய்து விடுவதாக பெண் ஒருவர் ஒப்புக்கொண்ட நிலையில் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுத்தப்படுத்திட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொம்பளை திண்ணூறு எங்க கேட்டுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தாங்க. அவங்க தண்ணி வாங்க வைக்கிறதுக்கு நான் ஒரு குடம் கொடுத்துட்டு போறேன் சார். திண்ணூறு போட்டு கலக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா திண்ணூறா போட்டுருந்தாங்க. நான் வந்தனுமே என் கூட 2 பேர் வந்தாங்க. காசா நகர்ல ஒரு அக்காவும் நம்ம அந்த இந்திரா நகரை சேர்ந்த இன்னொரு அக்காவும் என் கூடவே வந்தாங்க. நான் கேட்ட திறக்கொட்டியா ஆட்டி உள்ள போகாத, திட்டூரா யாரோ மந்திரிச்சு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ போகாதியான்னு எடுத்து மோந்து பார்த்தாங்க. அவங்களே போட்டவங்களே அதே செய்யறாங்களா? இல்ல இல்ல வேறவங்க என் கூட வளகாப்புக்கு போயிட்டு அவங்க போட எடுத்து மோந்து பார்த்தோன்னே யாரோ உங்க வீட்டுல திண்ணூறு போட்டுருக்காங்க. ஏக்கா அதெல்லாம் நம்பிக்கை இல்லக்கான்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் நீ வெளியில நில்லுப்பா, நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசல் பூரா அவங்க கழுவி விட்டு அப்புறம் தான் நான் உள்ள போனேன். உள்ள போன ஒரு 10 நிமிஷத்துல அந்த பொம்பளை வந்துச்சு, திண்ணூறு போட்ட பொம்பளை. ஆனா ஏக்கா எங்க வீட்டுல யாரோ இப்படி திண்ணூறு போட்டு விட்டாங்கக்கா. அப்படியா போட்டாங்க, உங்க வீட்லயே வந்து போட்டாங்களா? அந்த எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுச்சு. சரின்ட்டு நான் கடைக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்டே ஒரு குடத்தை கொடுத்து நல்ல தண்ணி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நல்ல தண்ணி வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன் சார். அங்கே போய் ஏங்க நம்ம வீட்டில் யாராவது திண்ணூறு கொடுக்காங்க, நீங்கள் சிசிடி கேமராவை செக் பண்ணி பாருங்க. நான் 10:45 வீட்டை விட்டு கிளம்புனேன். 11 மணிக்கு மேலே யாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த பொம்பளை வர்றாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது நம்ம கேமராவில். அந்த அந்த இதை அப்படியே நேரம் நடந்து வருது. அங்க கேட்டப்பா இப்ப நீங்க 90 போட்டதை விட்டுருங்க, அந்த குட்டிச்சாத்தான் பொம்மை இருந்துச்சுல, அது விஷயமா சொல்லுங்க. அது சார் 3 நாளைக்கு முன்னாடி நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஆயுத பூஜைக்கு. அப்ப அங்க சாக்கு இதெல்லாம் இருந்துச்சு, செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே. அந்த தூக்கி பார்க்க அதுக்கு அடியில வச்சிருக்காங்க. அது பார்த்தனுமே எங்களை உயிர் பயத்தை காட்டுறாங்க சார். அது நீங்க நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ்காரங்கிட்ட நாங்க 10 தடவைக்கு மேல சொல்லிட்டோம். எங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் எடுக்கவே கிடையாது. அந்த பிரச்சனை வந்ததுக்கு நாங்க காரணமே கிடையாது. 3 சண்டை போடுறாங்க. ஒரு சண்டை, அந்த பால்வாடிக்கிட்ட ஒரு சண்டையா, இங்க நம்ம வீட்டு கேட்டுக்கிட்ட ஒரு சண்டை, அவங்க ஒரு சண்டை, எங்க வீட்டவே போட்டு உடைச்சாங்க. நாங்க அதுக்கு கூட என்னடி எங்க பிள்ளைக்கு சாவியை புடுங்கிட்டு போனதுனாலவே போய் சாவியை கொடுங்கன்னு கேட்டதுனாலதான் இப்படி பெரிய பிரச்சனை. இவனுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சாங்கண்ணா, அந்த இது மட்டும் எங்களுக்கு தெரியணும். அந்த குட்டிச்சாத்தான் பொம்மையை பார்த்து நீங்க பயந்தீங்களா? ஆமாங்க சார், என் உயிர் பயந்துட்டு நான் கோயிலா போய் சாமி வேண்டிட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகக்கூடாது, என் புருஷன் 2 பிள்ளைகளோட நான் படாத வாழ பண்ணிட்டு இருக்கேன். யாரு கையும் பிடிச்சு நாங்க சோறு சாப்பிடுறோமா? நான் தான் 10 ரூபா யாருக்கு அந்த ஒரு 100 ரூபாவோட 50 ரூபா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நான் அப்படி உதவிதான் செஞ்சிருக்கேன். இன்ன வரைக்கும் யாருக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணல. கேட்டு பாருங்க சார், தெருவுல ஃபுல்லா அந்த போட்டவங்களே கேட்டு பாருங்க. அவங்களே என் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாங்கிட்டு போயிருக்காங்கன்ட்டு. இன்னைக்கு அந்த பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு செய்ய காரணம் யாரு, பின்னாடி எந்த ஆளு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சானுங்க சார். சரி, உண்மையா கரெக்டா சொல்லணும். இல்ல நான் சொல்லி நீ சொல்லல, நீயா தானே சொல்ற? சரி, என்ன சொன்ன? அது என்னதுன்னு கேட்டியா? என்னதுன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை, அதை கொண்டு போட்டு கையில வச்சேன். எனக்கு வாங்கணுமே அப்படியே உண்மையிலே நேதானம் இல்லைங்க சார். வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்கனே எனக்கு தெரியாது. நான் வேற வார்த்தை போய் என்ன செஞ்ச கேட்டு நின்று நான் ஒண்ணும் செய்யல. அத்தினியர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். வேற போட்டு சரி போட்டு வந்தேல. நான் இப்ப கூப்பிட்டு உன்னை நார்மலா கேட்டேன்ல, என்ன சொன்ன? அதுக்கு ஏன் இல்லைன்னு சொன்ன? என் வீட்டுல சோறு சாப்பிட்டுருக்கியா? சோறு எல்லாமே
எல்லாமே தின்றுக்கல. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும்? உங்க வீட்டுக்காரர் இருந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு சின்ன துரோகம், நல்லது கெட்டது, சண்டை சத்தம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. இல்ல அப்புறம் ஏன் எனக்கு இந்த இதை செய்ய உனக்கு மனசு வந்துச்சு? உன்னை கூப்பிட்டு எதுக்கு போட சொன்னியா முதல்ல? உன்னை கூப்பிட்டு இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை கூப்பிட்டு போட சொன்னதுக்கு காரணம், உன்னை கூப்பிட்டு போட சொன்னதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனேன் திண்ணூறு வாங்கிட்டு வரப்ப? நீ இங்க பாரு, இது வரைக்கும் இல்லைங்கிற எல்லாமே சொல்ற, ரைட்டு. இப்ப அவன் போட சொன்னது உண்மை அப்படியா? இல்ல நீ அவனை சும்மா இருக்கிறவனை காட்டி கொடுக்க கூடாது. இல்ல அவன் தான் போட சொன்னேன், சும்மா இருக்கணும். யாரு பேர் என்ன போட சொன்னவன்? அவன் தான் சொன்னானா? இல்லைன்னா அவனுக்கும் எனக்கும் சண்டை இருக்குன்னா அவனை நீ ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. இல்ல திருப்பி நானா வந்து எதுக்கு நான் வீட்டுல நான் போடுறேன்? ஏன் போட்ட? இல்ல நானா வந்து போறதுக்கு உங்க வீட்டுல என்ன? அதான் ஏன் அவன் சொன்னான், என்ன காரணத்துக்காக சொன்னான்? அது ஒண்ணுமே சொன்னேன், கொண்டு போடுன்னு தான் சொன்னேன். நான் வாங்க மாட்டேன், திருப்பி வந்து உன் கையை இழுத்து பிடிச்சு கொடுத்தானா? நீ வாங்க மாட்டேன்னு கையை கீழே தொங்க விட்டு இருப்ப, உன் கையை இழுத்து பிடிச்சு கொடுத்தானா? கையில கொடுத்தாங்கன்னா வாங்கணுமே. எனக்கு ஒரு நிதானமும் இல்லை. நான் உங்க வீட்டுக்கு நான் எப்படி போனேன் வந்தேனே எனக்கு சத்தியமா தெரியாது. சரி, இப்ப இது பூரா நான் சொல்ல நீயா தான் சொல்லியிருக்க, அப்படித்தானே? சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.